இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2024 ஆண்டிலும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவன் தாமே உங்களோடு இருந்த உங்களை மேன்மையிலும் கனத்திலும் வெற்றியிலும் வழி நடத்துகிறவராய் இருப்பாராக. இன்று தினத்தின் சிறப்பு வாக்குத்தத்தத்தின் தியானமானது எரேமியா 24:6 உங்களுக்காக வாசிக்கட்டும். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்தில் திரும்பவும் வரப்பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு இந்த ஆண்டு நன்மைகளை செய்யும் நல் திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை உனக்கு சமாதானமாய் முடித்து தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனபடியால் சோர்ந்து போகாதே. இந்த புத்தாண்டிலும் தேவன் உனக்கு தருகிற வாக்குத்தத்தங்களை உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து அனுதினமும் ஜெபித்து அறிக்கை செய்து அவருடைய நன்மைகளை நீ சுதந்திரித்துக் கொள்ளுகிறவனாயிரு. இதோ அவர் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு தன் கண்களை உன்மேல் வைத்து உனக்கு பிரயோஜனமானதை போதிப்பார். உன்மேல் கண் வைத்து தீங்கு அணுகாதபடி கற்றுக்கொள்வார். உன்மேல் கண் வைத்து உன்னை விசாரித்து அனுதினமும் அதிசயத்தினாலும் அற்புதத்தினாலும் நீ கட்டப்படும்படி நீ அங்கும் இங்குமாய் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற உன் வேலைகள், உன் வாழ்க்கைகள், உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பல பதட்டங்களை நீக்கி போட்டு அவர் உன்னை நாட்டுவார், கட்டுவார். சோர்ந்து போகாதே. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேனப்பா. ஆம் தகப்பனே, நான் அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி கண்ணோக்குவேன் என்று சொன்ன தேவன் வருடங்களையும் காலங்களையும் அறிந்தவர். இந்த வருடத்தின் முதல் நாளும் நீர் கொடுக்கிற வாக்கின் பிரகாரமாய் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்த நீர் வழி நடத்துவீராக. நன்மையும் கிருபையும் அவர்களை தொடட்டும். இவ்வருஷம் முழுவதும் ஆண்டவரே, எல்லா தடைகள் நீக்கப்பட்டு எதிலெல்லாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அதிலே உம்முடைய பிள்ளைகள் கட்டப்படவும் நாட்டப்படவும் மாத்திரமல்ல மகிழ்ந்து வாழ, சுகித்து வாழ அனுகிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and shower his blessing upon you.